இந்த தார் ராக்ஸ் 4x4 AX7L டாப் மாடலை நம்ம வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோட் சைட் மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஓட்டி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. இதில் நமக்கு அந்த சஸ்பென்ஷன் ஃபீல் எப்படி இருக்குது, வெஹிக்கிளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். லைக் இங்கேயே வந்து நம்மளுக்கு ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெஹிக்கிள் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் லைக் இதில் நம்ம வந்து இப்போ நான் வந்து எதில் வச்சுருக்கேன்னா 2 வீல் டிரைவ் ஹையில் வந்து வச்சுருக்கேன். லைக் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனால வெஹிக்கிள் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 4 வீல் டிரைவ் ஹை வந்து எங்கேஜ் பண்ணுறேன். இங்கே எங்கேஜ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு வந்து ஷோ பண்ண லைக் 4 வீல் டிரைவ் வந்து ஆக்டிவேட் ஆன அந்த இதெல்லாமே ஷோ பண்ணுது. நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த பவர்லாம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு. அட்வென்ச்சர் ஸ்டேட்டஸ் இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். லைக் இது நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ரோல் அண்ட் பிச் அதெல்லாம் நான் வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து தெரியுது பவர் எப்படி வீலில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு. இப்போ நான் வந்து திருப்பியும் ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் நியூட்ரல் பண்ணணும். இதில் வந்து நியூட்ரல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து நியூட்ரல் ஆகிடுச்சு. அதனால் இங்கே பவர் எதுவுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகல நமக்கு வந்து காட்டுது. திருப்பியும் நான் வந்து லைக் 4 வீல் டிரைவ் லோ வேணும்னா அப்படியே நான் வந்து எங்கேஜ் பண்ணேன்னா 4 வீல் டிரைவ் லோ ரேஞ்ச் ஆப்ஷன் நமக்கு வந்து எங்கேஜ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ப்ரோக்ராம், எமர்ஜென்சி பிரேக்கிங் அதெல்லாமே நமக்கு வந்து ஆஃப் ஆயிரும். பட் இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு அந்த டார்க் வந்து வெஹிக்கிள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து டிரைவ் போட்டேன் பாருங்கள். நான் பிரேக்லேருந்து கால் எடுத்ததுமே எதுவுமே நான் வந்து பண்ணல. காலை ஃபுல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். பட் வெஹிக்கிளெலாம் இந்த மாதிரி இடத்துல ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிட்டு நமக்கு வந்து போயிடும். நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் எதுவுமே வந்து பண்ணல. வெஹிக்கிள் வந்து இது கிளைம் பண்ணும் பாருங்கள். ஈஸியாக 4 வீல் டிரைவ் லோவில் வந்து அந்த எனர்மோஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க்கில் வெஹிக்கிள் எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமக்கு வந்து கிளைம் பண்ணிட்டு போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோட் சைட்ஸ்லாம் வெஹிக்கிளை நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனும் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஜின் உருமுறது உங்களால் வந்து கேட்க முடியும். வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். இன்ஜினோட RPM வந்து ஹையாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் வெஹிக்கிள் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து மேலே ஏறிடும் பாருங்கள். ஈஸியாக நமக்கு வந்து மேலே ஏறுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2500 RPM வந்து போயிடுச்சு. பட் ஈஸியாக நம்மளுக்கு இந்த மாதிரியான ஆஃப் ரோடிங் சைட்ஸ்லாம் மேலே ஏறிடுச்சு வெஹிக்கிள். இப்போ நான் வந்து 4 வீல் டிரைவ் ஹையே வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபோர் எக்ஸ் விழுந்துருச்சா? இப்போ உங்களுக்கு வந்து 4 வீல் டிரைவ் வந்து எங்கேஜ் ஆகிடுச்சு ஹையாக. இதில் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஹில் டிசன் கண்ட்ரோல் வந்து காமிக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து லைக் எல்லா இடத்தையும் ஈஸியாக நமக்கு வந்து டேக்கிள் பண்ணுது. அதான் நான் வந்து ஹைவேஸில் ஓட்டும் போதுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து சஸ்பென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக டேக்கிள் பண்ணுது. இதில் வந்து ரிவர்ஸ் இதை வந்து போட்டு ஈஸியாக நம்ம வந்து ரிவர்ஸ் வரலாம். இந்த 360 டிகிரி கேமராவை மட்டுமே ரிலை பண்ணி பாருங்கள். அந்த சைட்ஸ்லாம் ஈஸியாக நமக்கு வந்து காட்டும். இப்போ இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் நாங்கள் இப்படியாப்பட்ட ஒரு ஆஃப் ரோடிங் சைட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஜஸ்ட் அதோட கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ண தான். முன்னாடி நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இவ்வளோ மேலே இருந்து ஈஸியாக நான் வந்து ஹில் டிசன் கண்ட்ரோல் போட்டு வந்து இறக்கிட்டேன். பிரேக்கில் கூட நான் வந்து காலை வைக்கல. அழகாக வெஹிக்கிள் வந்து கீழே வந்துருச்சு. நிறைய ஆஃப் ரோடிங் ஃபீச்சர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகட்டும், அப்ரோச் ஆங்கிள், டிபாச்சர் ஆங்கிள் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆஃப் ரோடிங் எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஓவர்வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலி டர்ன் அசிஸ்டன்ட் ஒரு ஃபீச்சர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹில் டிசன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப்னோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஆஃப் ரோடிங் ஸ்லோ ஸ்பீட் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்த 4 வீல் டிரைவ் போன ஆப்ஷன் எல்லாமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அப்படியே வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வெஹிக்கிள். 4x4 லைக் தார் ராக்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான இடத்துல வந்து ஓட்ட வந்திருக்கோம். சூப்பர். அப்படியே அந்த ஐக்கியாச்சான லுக்கில் ஒரு அப்ரைட்டான ஸ்டான்ஸில் வேறு லெவலில் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்துருக்கு. பா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த ஆஃப் ரோடிங் ஃபன்னை டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கலான காரை நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான சைட்ஸ்லாம் மேலே போய் ஏற்றி எப்படி இருக்குன்னு நம்ம அதெல்லாமே வந்து பார்ப்போம். ரைஸ் இப்போ நம்ம அந்த இன்க்ளைனை நம்ம வந்து இந்த வெஹிக்கிள் வச்சு ஏற போகிறோம். வெஹிக்கிள்குள்ளேயே நான் வந்து காட்டுறேன். கீழே இறங்கும்போது நம்ம வந்து வெளியிலேயே வந்து வீடியோ எடுப்போம். ஜஸ்ட் ஒன்றுமே வந்து பண்ணல. நான் 4 வீல் டிரைவ் வந்து போட்டு ஆக்சிலேட்டரில் கூட நான் வந்து காலை வைக்கல. எல்லாமே நான் வந்து எடுத்து பின்னாடி வச்சுட்டேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் டிரைவ் மோட் வெஹிக்கிள் வந்துருக்கு. ஈஸியாக நம்மளுக்கு இப்போ வந்து வெஹிக்கிள் மேலே ஏறுது.
ஒரு 9 ஸ்பீட் 10 ஸ்பீடில் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் ஈஸியாக நமக்கு வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த இதையும் வந்து டேக்கிள் பண்ணதான்னு சொல்லிட்டு லைட்டாக நான் வந்து ஆக்சிலரேட்டர் கொடுக்குறேன். அழகாக ஈஸியாக ஏறுது கைஸ். இந்த மாதிரியான இடம்லாம் எனக்கு ஒரு வேலையே இல்லைன்ற மாதிரி வெஹிக்கிள் வந்து ஏறுது. இதெல்லாம் எனக்கு சும்மா அப்படிங்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் ஏறுது. வேறு லெவல் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து மேலே ஏறிட்டு வந்துட்டோம். பா மேலே ஹைவேவே நமக்கு வந்துருக்கு. எவ்வளோ ஈஸியாக வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு மேலே ஏறிச்சுன்னு வந்து பாருங்கள். போன வீடியோவில் ஹைவே வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்குமே வந்து ஹைவேலையும் இந்த வெஹிக்கிள் வந்து ராஜா மாதிரி இருக்குது, ஆஃப் ரோடிங்லேயும் ராஜா மாதிரி வேறு லெவலில் நமக்கு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரியான இடத்துல வந்து போய் பார்ப்போம். அந்த இன்டர்லி டர்ன் அசிஸ்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் சைட்ஸில் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண முடியும். இதில் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து போவோம், இதில் வந்து ஏறிடுவோம். இதில் வந்து ஏற முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 வீல் டிரைவ் ஹையில் தான் நமக்கு வந்துருக்கு. அப்படியே அழகாக நம்மளுக்கு இந்த வண்டி மேலே ஏறுது. வேற லெவல் கைஸ். எங்கேயுமே உங்களுக்கு அந்த டார்க் கம்மியாக இருக்குன்ற ஃபீலே வந்து இல்லை. அப்படியே ஈஸியாக மேலே ஏறிட்டு நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கீழேருந்து எந்த ஹைட்டில் நம்ம வந்து இருக்கோன்ட்டு. இந்த மாதிரியான இடத்துலலாம் லைக் புல்லாக இருந்தாலும் சரி, சேராக இருந்தாலும் சரி, சகதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராக நமக்கு வந்து போகும். இதில் நான் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணி அந்த இன்டர்லி டர்ன் அசிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து நார்மல் மோடில் இருந்துச்சுன்னா ஐடிஐ ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மட் மோடில் வந்து போட்டிருக்கேன், மட் ஆர் சாண்ட் மோடில் வந்து போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இன்டர்லி டர்ன் அசிஸ்ட் வந்து ஆனாக இருக்குது வந்து இந்த கிளஸ்டரில் நமக்கு வந்து காட்டுது. ஈஸியாக நான் வெளியில் இறங்கி வந்து காட்டுறேன். ஸோ பின்னாடி இருக்க வீல் வந்து நம்மளுக்கு லாக் ஆயிரும். அந்த சைடு இருக்க வீல் வந்து நம்மளுக்கு ஐடிஐல வந்து லாக் ஆயிரும். லாக் ஆகிட்டு வெஹிக்கிளோட அந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் இன்டர்லி டர்ன் அசிஸ்ட். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம 15 செகண்ட்ஸ் முன்னாடி வந்துருக்கோம். பாருங்க வீல் பின்னாடி வீல் வந்து நம்ம லாக் ஆகிட்டு அப்படியே இப்போ மேலே ஏறி வந்தோம் இல்லையா அந்த சைட்டு, நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ தார் ராக்ஸ் அந்த சைட்லேருந்து கீழே இறங்குறோட வியூ நீங்கள் வந்து பாருங்கள். அந்த ஐடிஐ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்லி டர்ன் அசிஸ்ட் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த ஐடிஐ எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து வந்து கீழே இறங்குவோம். கீழே நான் வந்து ஹில் டிசன் கண்ட்ரோல் லைக் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பட்டன் இருக்கும். ஹில் டிசன் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிருக்கு. இப்போ ப்ரோ வந்து உங்களுக்கு வெளியில் போய் வந்து காட்டுவார். இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இன்க்ளைன் இருக்குது. அந்த இன்க்ளைன் நம்ம வந்து வெஹிக்கிள் கீழே இருக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் எப்படி காட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஹில் டிசன் கண்ட்ரோல் அதை நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ 4 வீல் டிரைவ் ஹையில் எனக்கு வந்து வெஹிக்கிள் வந்து இருக்குது. டிரைவ் ஆப்ஷனில் வந்து வச்சிருக்கேன். ஆக்சிலரேட்டர் கூட வந்து ப்ரெஸ் பண்ணாமல் வெஹிக்கிள் நான் இப்போ வந்து கீழே இறக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஈஸியாக நான் பிரேக்கை கூட வந்து யூஸ் பண்ணாமல் அந்த மேலே இருக்க ஸ்லோப்பை வந்து இறக்கிட்டேன். ஹில் டிசன் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட டெக்னாலஜி நான் வந்து யூஸ் பண்ணி அதாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஆஃப் ரோட் சைட்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 4 வீல் டிரைவ் லோ, 4 வீல் டிரைவ் ஹை, அதுக்கப்புறம் அந்த இன்டர்லி டர்ன் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்கிருந்து கீழே இறங்கி போக போகிறோம். அது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஹில் டிசன் கண்ட்ரோல் வெளியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உள்ளது நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து இறக்கணும். இந்த டர்னில் கூட நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா இன்டர்லி டர்ன் மூலமாக வந்து இறக்கிக்கலாம். ஈஸியாக நான் வந்து இறக்குறேன். ஹில் டிசன் கண்ட்ரோல் இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டோன்னா இங்கே ஹில் டிசன் கண்ட்ரோல் ரெடின்னு வருது. பிரேக்லேருந்து நான் கால் எடுத்துட்டேன். வெஹிக்கிள் வந்து அழகாக கீழே வந்து போகும் பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்கலாம். பிரேக்லேருந்து நான் காலில் எடுத்துட்டேன். வெஹிக்கிள் அழகாக பிரேக் பண்ணி அதுவே வந்து நம்மளுக்கு இப்போ கீழே போயிடுச்சு. வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.